ஏற்கனவே நம்ம சேனலில் எக் பிளான்ட் கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் பேக்கிங் அவன் இருக்குது அப்படின்னா பேக்கிங் அவன் வச்சுட்டு நம்ம ரொம்ப சிம்பிளாக எக் பிளான்ட் கறி செஞ்சிடலாம். அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நல்ல பெரிய எக் பிளான்ட் ஒன்று எடுத்திருக்கேன். இது தாராளமாக ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். இது கூட நம்ம வந்து 2 தக்காளி, 3 வெங்காயம், கொஞ்சம் பெரிய தக்காளி பெரிய வெங்காயமாகவே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 பூண்டு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நாம் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்து தான் எக் பிளான்ட் கறி பண்ண போகிறோம். பேக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் வந்து மீடியம் சைஸ் கேஸ்ட் அயர்ன் பேன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை நல்ல பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பூண்டை வந்து இப்படி குறுக்க கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது வீணாக போனது பீஸ் இருந்துன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னு ரிமூவ் பண்ணாமல் அப்படியே நாம் வச்சு பேக் பண்ண போகிறோம். தக்காளி கட் பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி நம்மளோட எக் பிளான்ட்டும் நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பேனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். காய்கறியெல்லாம் பேனில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேனில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஆயில் ஸ்ப்ரே வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிடுறேன். நீங்கள் இதர் ஸ்ப்ரே இருந்துன்னா ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணி தடவிக்கலாம். இல்லை கையால் கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். அதே மாதிரி எக் பிளான்ட்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஈவனாக ஃபுல்லாக தடவிட்டோம் அப்படின்னா இந்த எக் பிளான்ட் வந்து பேக் பண்ணுறப்ப ரொம்ப கரிஞ்சு போகாமல் ஈவனாக பேக் ஆகிருக்கும். கையில் எக்ஸஸாக உள்ள ஆயிலை அந்த தக்காளி மேலேயே நான் அப்படியே தடவிட்டு வச்சிட்றேன். ஸோ நமக்கு வந்துட்டு அடியில் போய் ரொம்ப பேக் ஆகிறப்ப அடி பிடிச்சி ஒட்டிக்காமல் கரெக்டாக பேக் ஆகி வரும். எல்லா காய்கறியும் இந்த கேஸ்ட் அயர்ன் பேனில் வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக உப்பு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நாம் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். யூஸ்வலாக எல்லா அவன்லேயும் 2 ஆப்ஷன் இருக்கும், பேக் அண்ட் ப்ராயில். பேக் வந்து மெயினாக கேக் பிஸ்கெட்ஸ்க்காக உள்ளது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் இன்றைக்கி ப்ராயில் ஆப்ஷனில் லோ டெம்பரேச்சர் சூஸ் பண்ணியிருக்கேன். லோ டெம்பரேச்சரில் அது வந்து ப்ரீ செட்டிங்கில் எனக்கு 12 மினிட்ஸ் வந்திருக்கு. பட் நான் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவேன். செக் பண்ணிவிட்டு லைட்டாக சைட்ஸை வந்துட்டு நம்ம பெரட்டி விட்டுட்டு திரும்ப நாம் ஒரு 4 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் கரெக்டாக இந்த மாதிரி பேக் ஆகி வந்திருந்தது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா டைமிங் வந்துட்டு உங்களோட அவனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய இருக்கும், ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி அது மட்டும் செக் பண்ணிக்கிங்க. ஸோ 10 மினிட்ஸ் கழித்து ப்ராயில் மோடில் நான் இது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டேன். எந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரில் ஆகி வந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக் பிளான்ட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ண போகிறோம். எக் பிளான்ட்டோட ஸ்கின்னை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க எக் பிளான்ட்டை இந்த பேனில் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நான் முழுசாக பேக் பண்ணதுனால ஒரு ஃபோக் வச்சுட்டு அதை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மற்ற வெஜிடபிள்ஸையும் லைட்டாக அந்த ஃபோக் வச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் எடுத்து இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஹேண்ட் பிளெண்டர் இல்லை அப்படின்னா மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2-3 வாட்டி இதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா பேஸ்ட் மாதிரி போயிடும், நல்லா இருக்காது. கொஞ்சம் திப்பியாக, அதாவது வெங்காயம், பூண்டு, எக் பிளான்ட் இதெல்லாம் கொஞ்சம் அங்கேக்கங்க நமக்கு வாயில் சூப் பண்ணுற மாதிரி வரணும். அந்த கன்சிஸ்டன்சியிலே நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம அடுப்புக்கு மாற்றிடலாம். இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணி இதை நான் குக் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம அவனில் பேக் பண்ணதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் சோம்பு பொடி கொஞ்சமாக சேர்த்து இதை நான் குக் பண்ண போகிறேன். மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லோ ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னாலே சரியாக இருக்கும். இது கூட நான் இப்போ நெய்யில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் தாளித்து சேர்த்து கிளறி இறக்கணும் அப்படின்னா நம்மளோட எக் பிளான்ட் கறி ரெடி. நீங்கள் வந்து ரொம்ப திக்காக வேணாம், அதாவது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தலை வச்சு சாப்பிட்லாம். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தியில் ரோல் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு, புல்கா கூட சாப்பிட்றதுக்குலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பட் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிங்கனாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எக் பிளான்ட், அதாவது இந்த கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயட்டில் உள்ளவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபுட். ஏன்னா ரொம்ப கேலரி ரொம்ப கம்மி. நிறைய சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கேலரி இன்டேக் அதிகமாகாது, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுக்காகவே நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எக் பிளான்ட் வந்துட்டு ஃபுட்டில் எடுத்துக்குவேன். இது நீங்கள் சப்பாத்தி, ஃபுல்கா கூட மட்டும் இல்லாமல் எக் ரைஸ், கீ ரைஸ்,
ரைஸ் அதுக்கப்புறம் plain ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சம் நெய் வச்சு இது போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்குங்க. சப்பாத்திக்கு வந்து நம்ம மீடியமான காரத்தில் சாப்பிட்டாலே சரியாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காம அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.